ஒரு மீனால் ஒரு நாடே அழிஞ்சு போயிடுச்சு. இது கதையோ இல்லை ஜஸ்ட் இமேஜினேஷனோ கிடையாது, இது உண்மை கதை. கடலுடைய டீப் டெத்தில் வாழ்கிற ஒரு மீன் தான் ஓவர் ஃபிஷ். இந்த ஃபிஷ் கரைக்கு மேலே வருது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். ஓவர் ஃபிஷ் கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு நீளமான மீனை கடலுடைய ராஜா மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஆவரேஜாக 15 மீட்டர்ஸ் அண்ட் 200 kg இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மீன் கடலை விட்டு வெளியில் வருது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சுனாமி வரப்போகுது அப்படின்ட்டு ஜப்பானில் நம்பிட்டு இருக்காங்க. 2011 ஜப்பானில் ஒரு 13 ஓவர் ஃபிஷ் கரையில் செத்து போயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய சுனாமி வருது. அந்த சுனாமியில் 20,000 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க. சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த ஓவர் ஃபிஷ் கடலுக்கு அடியில் 1000 டெப்த்தில் வாழும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த ஓவர் ஃபிஷ் கடலுக்கு அடியிலேருந்து மேலே வருதுன்னா ரெண்டே காரணம் தான். ஒன்று, ஒரு மிகப்பெரிய சுனாமி உருவாகுதுன்னு அர்த்தம். இன்னொன்று, ஒரு மிகப்பெரிய எர்த்குயிக் உருவாக போகுதுன்னு அர்த்தம். இதனுடைய அறிகுறியாக தான் அது கடலுடைய அடியிலேருந்து சர்வே பண்ண முடியாமல் கரைக்கு வரும். எதுக்காக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த ஓவர் ஃபிஷ் கடலுக்கு அடியிலேருந்து மேலே ஒரு ஓவர் ஃபிஷ் துடிக்க செத்து போச்சு. இதை பார்த்து எல்லாருமே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி தான் புலம்பிட்டு இருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை ஓவர் ஃபிஷ் மேலே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சுனாமி வருமா? ஒருவேளை சுனாமி வந்தால் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.